தாவேகா 2ஆம் ஆண்டு எதிர்நோக்கும் சவால்கள் என்னங்கிறத பற்றி நம்ம பேசலாம். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவு பெற்று 2வது ஆண்டும் தொடக்க விழாவும் நடந்திருக்கிறது. இதையொட்டி பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியின் அலுவலகத்தில் கட்சியினுடைய தலைவர் விஜய் தமது கட்சி தலைமையகத்தில் கொடியேற்றி கொள்கை தலைவர்களான பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார் மற்றும் அஞ்சாலையம்மாள் ஆகியோருடைய சிலைகளை திறந்து வச்சார். இதில் பெரியார் இன்றும் எதிரும் புதிருமாக விவாதிக்கப்பட்டு வராரு. அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார் போன்ற அரும்பெரும் தலைவர்கள் பல்வேறு கட்சிகளால் பல கட்சிகளால் முன்னிறுத்தப்பட்டதால் அவர்களுடைய தியாகமும் உழைப்பும் கொள்கைகளும் நேர்மையும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. இவங்களை பின்னாளில் சில சுயநல சக்திகள் சாதி தலைவர்களாக ஆக்க முயன்ற போதிலும் கூட அவர்கள் தங்களுடைய தியாகம், நேர்மை, போர்க்குணம் ஆகியவற்றால் அனைத்து நல்ல உள்ளம் கொண்ட மக்களுடைய மனங்களையும் ஆக்கிரமித்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் பெருமளவுக்கு வெளிச்சத்திற்கு வராதவர் அஞ்சலை அம்மாள். இவரை போல வெளிச்சத்திற்கு வராமலே போன போராளிகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். கடலூர் முத்துநகரில் சுண்ணாம்பக்கார தெருன்னு ஒரு தெரு இருக்கு. அந்த தெருவில் 38ஆம் எண் இல்லத்தில் 1890ஆம் ஆண்டு பிறந்த அஞ்சலை அம்மாள் திண்ணைப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தாங்க. பெண் அடிமைத்தனம் முற்றிலும் ஒழிந்து போகாத காலகட்டத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்மணியான தன்னை விடுதலை போரில் ஈடுபடுத்தி கொண்டு பல முறை, ஒரு முறை இருமுறை கிடையாது, பல முறை சிறை சென்றது என்பது வரலாற்று ரீதியான ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. வேலூர் பெண்கள் சிறை அவர் அடிக்கடி சென்று வந்த சிறையாகும். வேலூரில் இருக்கக்கூடிய பெண்கள் சிறை அவர் அடிக்கடி போயிட்டு வந்த சிறை. 1932ஆம் ஆண்டு வேலூர் பெண்கள் சிறையில் 72ஆம் எண் கைதியாக அஞ்சலை அம்மாள் இருந்தபோது அவர் நிறைமாத கர்ப்பிணி, சிறையிலேயே குழந்தை பிறந்துவிடும் என்பதால் அவரை வெளியில் அனுப்பி குழந்தை பிறந்ததும் மீண்டும் சிறையில் அடைத்தாங்க அப்படிங்கிறது வரலாறு. உப்பு சத்தியாகிரகம், கள்ளுக்கடை மறியல், சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு எல்லா விடுதலை போராட்ட களத்திலும் முன்னின்றவர் தான் அஞ்சலை அம்மாள். இவங்க எல்லாம் நடத்திய போதிலும் கூட, இது எல்லாமே நடந்த போதிலும் கூட, வேலூர் சிப்பாய் கிளர்ச்சியின் போது கொடூர அடக்குமுறையை கையாண்ட ஜேம்ஸ் நீல் சிலையை கோடாரியால் உடைத்து ஒரு வீர பெண்மணியாகி சிறை சென்றது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட முக்கியமான நிகழ்வாக இருக்கு. 1934ஆம் ஆண்டு சென்னை வந்த காந்தியடிகள் அஞ்சலை அம்மாளை சந்திக்க விரும்பினார். அந்த நேரத்தில் ஆங்கிலேய அரசு அதற்கு தடை விதித்தாங்க. ஆனால் பர்தா அணிந்து குதிரையில் கம்பீரமாக ஏறி வந்து காந்தியை ரகசியமாக சந்தித்து விட்டு சென்றார் அஞ்சலை அம்மாள். 1937, 42 அதுக்கு பிறகு நாடு விடுதலை அடைந்த பிறகு 1952 ஆகிய ஆண்டுகளில் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருந்தாலும் தாம் குடியிருந்த வீட்டையும் அடகு வைத்து கட்சி பணிக்காக செலவு செய்தார். பின்னர் அந்த வீட்டை மீட்ட நலன் விரும்பிகள் அவரது பெயரில் இருந்தால் மீண்டும் அடகு வைத்து கட்சிக்காக செலவழித்து விடுவார் அப்படிங்கிறதுக்காக அவருடைய மகனின் பெயரில் மாற்றி வச்சாங்க. கடைசி காலத்தில் முட்லூர் கிராமத்தில் ஒரு எளிய வீட்டில் வாழ்ந்து விவசாய பணிகளை செய்து வந்த அஞ்சலை அம்மாள் 1961ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி தன்னுடைய 71வது வயதில் காலமானாங்க. 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவருடைய வீடு ஏலத்திற்கு போன நிலைமை வந்தது. கடைசி காலத்தில் விவசாய கூலி பணிகளை செய்து பிழைத்தார் அஞ்சலை அம்மாள். தலைவருடைய படங்களை வைப்பதால் மட்டுமே அவங்களுக்கு பெருமை கிடைத்து விடாது. அவங்களுடைய கொள்கை, மக்களுக்காகவே வாழ்ந்த தியாக வாழ்க்கை, பொது வாழ்வில் நேர்மை ஆகிய படங்கள், இது போன்ற படங்களோடு இந்த பாடங்களையும் தாவேகாவினருக்கு பயிற்றுவித்தால் நல்லது. மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடத்தியது, அரசியல் கட்சியை முறைப்படி பதிவு செய்து அறிவித்தது, மாநாட்டை நடத்தி கொள்கைகளை அறிவித்தது, கள்ளக்குறிச்சி விஷ சாராய சம்பவத்திலும் பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்திலும் களமிறங்கியது அப்படின்னு படிப்படியாக அரசியலை தீவிரமாக்கும் விஜய் அடுத்த கட்டமாக தன்னுடைய தமிழக சுற்றுப்பயணத்தை தொடங்கவிருப்பதாக தன்னுடைய பயணத்தை தொடங்க இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இடைத்தேர்தல்களை புறக்கணித்ததன் மூலமாக அவரது கட்சி விமர்சனத்திற்கு உள்ளானது. ஏன்னா எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய சில மாதங்களிலேயே திண்டுக்கல் இடைத்தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது சுட்டி காட்டினாங்க. ஆனால் எம்ஜிஆர் கட்சி தான் புதியதாக தொடங்கினாரே தவிர அவர் அதற்கு முன்பே சுமார் 20 ஆண்டு காலமாக திமுகவில் இருந்து அரசியல் செய்தவர். அதோட அப்போதைய காலகட்டத்தில் இடைத்தேர்தலும் ஓரளவுக்கு நேர்மையாக நடந்தது. மக்கள் பணபலம், அதிகார பலத்தை கண்டு கோபமடைந்தார்களே தவிர அதற்கு அடிபணிந்து வாக்களிக்காத நேரம் அது. அதனால அந்த காலகட்டத்துடன் இப்போதைய நிலைமையே ஒப்பிட முடியாது அப்படிங்கிறதா உண்மை.
இருந்தாலும் கூட்டணி அமைப்பது பிரச்சார உத்தி, கொள்கையில் உறுதி, தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் இடைவெளி இல்லாமல் தொடர்பு வைத்திருப்பது, வலிமையான அதே நேரத்தில் மக்கள் முகம் சுழிக்காத வண்ணமே பேசும் பேச்சாளர்களை உருவாக்குவது ஆகியவற்றில்தான் தாவேகாவினுடைய எதிர்காலம் அமைந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.